விஜயை தவிர டிவிக்கேல பேசுறதுக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா ஒரு ஃபயரான ஸ்பீச்சை வந்து கொடுத்திருந்தாரு அந்த கட்சி சார்பா. தளபதி விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போல்டான ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிச்சிருந்தாங்க. இப்போ அருண் ராஜா இருக்கிறாரு பார்த்தீங்களா, எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவரு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவர் பார்த்தோம்னா ரீசெண்டா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. மிக பரபரப்பான ஒரு பேட்டி. எடுத்த உடனே அவர் சொன்ன பதில் என்னன்னா, இந்த அதிமுகல கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கலாம் வந்து உண்மையா பார்த்தோம்னா டிவிகே தொண்டர்களே இல்லைங்க. டிவிகே தொண்டர்கள் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் வந்து பண்ண சொல்லி நாங்கள் சொல்லவே இல்லை. அது வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி போல்டாக வந்து சொல்லியிருக்காரு. அவர் பேசின விஷயம் தாங்க. ஆள் இல்லை, கொள்கை இல்லை, அணில் கூட்டம் இதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்றது ஓகே தான். பட் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளுகளை பெருசா வந்து நீங்க இங்க யாரும் வந்து அட்ரஸ் பண்ணி நீங்க பார்க்க மாட்டீங்க. அவங்க என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் அருண்ராஜ் சார். இவர் வந்து ஒரு எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஒரு சேலம் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர். எம்பிபிஎஸ் ஓகேவா. இதை படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரியா வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்ணி மருத்துவ அதிகாரியா வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இவர் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. பீகார் மாநிலத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கடந்த மே மாதம் தான் இவர் வந்து பார்த்தோம்னா அந்த விருப்ப ஓய்வு வந்து கொடுத்துட்டு ஜூன் மாதம் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணார் தாவேக்கால. ஸோ இப்படிப்பட்டவர் இப்போ பிஜேபிக்கு எப்படி வந்து அண்ணாமலை சாரோ அந்த மாதிரி தான் இவரும். அண்ணாமலை சார் என்ன படிப்பு சிலபஸ் படிச்சாரோ அதே தான் இவரும் படிச்சாரு. என்ன ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான். அப்போ ஆளே இல்லை இந்த கட்சியில், விஜயை விட்டா ஆளே இல்லை. அதனால தான் பயந்துட்டு 234 தொகுதியிலும் வந்து இவர் தான் ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம், நீங்களே சொல்லுங்கள். ஆள் இல்லாமல ஆதவ அர்ஜுனா வந்து அவர் பேசின ஸ்பீச்செல்லாம் அப்பா. ஆதவ அர்ஜுனா அவர்லாம் வந்து உண்மையாகவே பிஜேபிக்கு ஒரு அண்ணாமலை அப்படின்னா டிவிகேவுக்கு ஒரு ஆதவ அர்ஜுனா அப்படி தான் சொல்லணும். வேறு ஆப்ஷனே இல்லை. அப்படி வந்து ஃபயராக இருக்கிறாங்க. லயோலா மணி அவர் பேசுகிறாரு. எவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸு, சோஷியல் மீடியா எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு கட்சி வந்து தொடங்கின மாதிரி வந்து 2 வருஷத்தில் 75-50 வருஷம் கட்சிக்கெல்லாம் வந்து டஃப் கொடுக்குறாங்க டிவிக்கு. இதை வந்து யாருமே பெருசாக அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. கொள்கை இல்லை, ஒன்றும் இல்லை, பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லை, வீக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது தான். அப்படி தான் வந்து சொல்லணும். சரி, என்ன அருண்ராஜ் சார் வந்து சொன்னார், அவர்கிட்ட வச்ச கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்ட கேள்விகள், இந்த கரூர் சம்பவத்துல இருந்து விஜய் அவர்கள் மீண்டு விட்டாரா, இப்போ என்ன மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீண்டு விட்டார். பார்த்துருப்பீங்க, பொதுக்குழு கூட்டம் ரீசெண்டாக நடந்தது மாமல்லபுரத்தில், அதிலே பார்த்துருப்பீங்க. அந்த பழைய விஜய் சார் வந்து வந்துட்டார். ஃபர்ஸ்ட் மாநாடு செகண்ட் மாநாட்டில் எப்படி போல்டாக சும்மா அதிரடியாக வந்தாரோ அவருடைய அந்த மேனரிசமில் அப்படி இறங்கியிருக்கிறாருங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அடுத்து அவர்கிட்ட கேட்ட கேள்விகள், விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க எது தடையாக இருந்தது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அருண்ராஜ் சார் சொன்ன பதில், 90% மண்டபங்கள் வந்து பார்த்தோம்னா தரத்துக்கு தயாராக இல்லைங்க. இதுதாங்க உண்மை. அந்த 41 குடும்பங்களையும் வந்து மண்டபத்தில் வச்சு தான் சந்திக்கிறதா இருந்தோம். கரூர் போகிறதுக்கு வந்து பாதுகாப்புலேயும் ஒரு சிக்கலாக இருந்தது. இன்னொன்று, மண்டபங்கள் எல்லாமே வந்து மண்டபங்கள் கொடுக்க தயாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நெருக்கடி இருக்குது. சரி, அந்த 90% இல்லாத மண்டபங்கள் ஒரு 2 புக் பண்ணாலும் அங்கே பாதுகாப்பு வசதி இல்லை, சுற்று சுவர் வந்து இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பகச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதுதான் தடையாக இருந்தது. இதனால தான் மாமல்லபுரத்துக்கு நாங்கள் வர வச்சு அவரை மீட் பண்ணோம் இப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு தொகையை ஒரு குடும்பம் மட்டும் திருப்பி அனுப்பி விட்டார்களே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் 30 லட்சம் தரோம், நீங்கள் விஜயை போய் பார்க்காதீங்க. அப்புறம் இன்னும் சிலரை வந்து மிரட்டினாங்க, ஒரு சில குரூப்ஸு அதெல்லாம் பண்ணாங்க. அதனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சில பேர் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பனாக வந்து போல்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் நீங்கள் பார்க்க போகக்கூடாது அப்படின்னு வந்து சில பேர் வந்து மிரட்டுனாங்க ஃபேமிலிஸை. அதையும் மீறி பல பேரை நாங்கள் வர வச்சு அங்கே சந்தித்தோம். அந்த நிவாரண இதுவையும் நாங்கள் வந்து உறுதிப்படுத்தி இது கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைக்கிறாரு. ஸோ அடுத்து, கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணியை தாவேகா அவர்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறதா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்கிற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, இல்லைங்க, கொள்கை எதிரி யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி எந்த காலத்திலும் இல்லை அப்படிங்கிறத இவர் மட்டும் இல்லைங்க, கொஞ்ச நாள் முன்னாடி ஆதவ அர்ஜுனா சாரும் அதை சொல்லியிருந்தார். பாஜக கூட கூட்டணியே இல்லை, பொதுக்குழு கூட்டத்திலும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி என்ற தீர்மானம் மூலம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பீர்களா? அதாவது செயற்குழுல எடுத்த அந்த தீர்மானமே என்னன்னா, விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். அதனால இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக வந்து தாவேகா கூட அலைன்ஸ் வந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் தான்யா சிஎம், அவர் தான்யா சிஎம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு, மாநில மாவட்ட தொகுதிகள் நிர்வாகிகள் கிளைகள் ஒன்றியம் பகுதி இப்படி வந்து பல போஸ்டிங் வந்து இருந்தாலுமே திமுக இப்படி வந்து வலுவாக இருக்கே,
நீங்களாம் ஒரு சாதாரண ஒரு 2 வருஷம் ஸ்டார்ட் பண்ண கட்சி தானே, என்ன நீங்கள் அவ்வளோ ஃபவுண்டேஷன் என்ன வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் அவங்கள பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தலைவர் ஒரு தக் லைஃபான ஒரு பதில் சொல்கிறாரு. அதாவது மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை வருஷம் கட்சி இருக்கிறீங்க, உங்களுக்கு கிளை என்ன, பகுதி என்ன, செயலாளர் என்ன, ஒன்றியம் என்ன, மாவட்ட செயலாளர் என்ன, இதெல்லாம் பார்த்து வந்து போட மாட்டாங்க. அடிப்படை வசதிகள் வந்து நல்லா வந்திருக்கா, நல்லா கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்களா ஆட்சியில், மக்களுக்கு என்ன தேவை, சுற்றுச்சூழல் வந்து பாதுகாத்தல், குடிநீர், இது மாதிரி அடிப்படையில் மக்களுக்கான வசதிகள்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு, இதை பார்த்து தான் போடுவாங்களே தவிர, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்சி, நீங்கள் எவ்வளோ இப்போ வந்த கட்சி, நீங்கள் 75 வருஷ கட்சியா, 2 வருஷ கட்சியா, இதெல்லாம் பார்த்து போட மாட்டாங்க அப்படிங்கிற தலைவர் ஒரு தக் லைஃப் பதிலை சொல்லிட்டு திமுக மேலே மக்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அது வந்து உங்களுக்கு தெரியும் 2026 அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலையும் வந்து சொல்கிறாரு. கொள்கையே இல்லாமல் ரசிகர் கூட்டத்தை நம்பி விஜய் அரசியலுக்கு வந்துள்ளதாக விமர்சிக்கிறீர்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிலுங்க. அதாவது கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லி கொள்ளை 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 தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா அவர்களுடைய கொள்கை, பெரியார் அவர்களுடைய கொள்கை, இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. சொல்லி இவங்க வந்து கொள்கையை ஃபாலோ பண்ணாங்களா, இல்லை கொள்ளையை தான் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறார் இந்த இடத்துல. போகிற போக்கில் கண்ணாடி மாளிகையில் உட்காந்து கல்லெறிகிற மாதிரி தாங்க அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டு, உண்மையாக வந்து கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு திமுக தான் சொல்லலாம். நாங்கள் கிடையாது, நாங்கள் கொள்கையோடு இருக்கிற கட்சி அப்படின்னு வந்து ஒரு பதிலை, மீண்டும் ஒரு தக் லைஃபான ஒரு பதிலை வந்து தலைவர் வந்து சொல்கிறாரு. ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார் படித்தவர் தானே. ஒரு இவரும் வந்து கிட்டத்தட்ட பிஜேபிக்கு ஒரு அண்ணாமலை அப்படின்னா, இவரும் வந்து ஒரு அண்ணாமலை சார் மாதிரி தான். தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு கேள்வி, இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த இந்த சட்டத்தை தாவேக்கா எதிர்க்க என்ன காரணம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அருமையான பதில். உண்மையாகவே 2024 எலெக்ஷன் வந்து நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல். அப்போது இதே வாக்காளர் அடிப்படையை வச்சு தானே வந்து இந்த டேட்டா வச்சு தானே எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதில் கூட வந்து மோடிஜி தானே வின் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு வந்து இதை இவ்வளோ அவசரமாக பண்ணோம்? நீங்கள் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ அவசரமாக வந்து உடனே பண்ணி ஆகணும்? அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 5 மாதத்தில் வந்து 6 மாதத்துக்குள்ள தான் இருக்குது எலெக்ஷன் பீரியடுக்கு. ஸோ அதுக்குள்ளே அவசரமாக பண்ணணும். ஏன் அப்படி ஒரு அவசரம்? ஸோ வேணான்னு சொல்ல, அதை கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பதிலை வந்து சொல்கிறார். ஸோ அடுத்து கடைசி கேள்விங்க, விஜயின் அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு அது எப்போ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மக்களும் வந்து ஆர்வமாக தான் இருக்கிறாங்க, விஜய் அவர்களும் ஆர்வமாக தான் இருக்கிறாரு. அது எப்போ நடக்கும் அப்படின்னா விரைவில் நடக்கும். அது எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, ஃபங்க்ஷன் வந்து இனிமேல் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5:45க்கெலாம் அந்த ஸ்பாட்டுக்கு விஜய் சார் வந்துருவார். ஏன் 5:30 கூட வந்துருவார். அதே மாதிரி இந்த காரில் வர்றது இதெல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா காரில் வந்தால் தான் அவரை ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் பல விபத்துகள் நடக்குது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரைவேட் ஹெலிகாப்டர்ஸில் வந்து ஹெலிகாப்டர்லேயே வந்து இறங்கி ஹெலிகாப்டர்லேயே போக போகிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு வந்து சில நியூஸ்லாம் பார்த்துருப்போம். அதை தான் அருண்ராஜ் சாரும் வந்து சொல்லியிருக்காரு. விரைவில் நடக்கும், அது அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ உண்மையாங்க அதுதான். நம்ம என்னென்னா, எப்பவுமே நான் தப்பாக சொல்ல ஒரு விஷயம், விஜய் சாரும் அஜித் சாரும் என்ன பண்ணாலும் நம்ம பார்ப்போம், ஓகேவா? என்ன பண்ணாலும் வந்து நம்ம சினிமாவில் வந்து பார்ப்போம். ரஜினி சாரும் கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் ஒரு ஒரு சின்ன நடிகர்கள், இப்போ சூர்யா சார், விக்ரம் சார் படங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து பெருசாக வந்து நோட் பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணுற விஷயத்த. சில பேர் அவங்க நோட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அது வந்து தப்பா அப்படின்னா, அது வந்து நம்ம மக்களையும் சொல்ல முடியாது. அது இவங்க அதுக்குன்னு வந்து விக்ரம் சாரோ சூர்யா சாரோ சரியாக நடிக்கலன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் பண்ணுறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஒரு மேட்ரு தான். அதுதான் இங்கே தாவேக்கா கிட்ட என்னென்னா, நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போய் இங்கே மீடியா வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே சூப்பராக தான் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் வந்து இன்னமும் ஏடிஎம்கே, டிஎம்கே, இது பெரிய இவங்க தான், இவங்களை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது டிவிக்கே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல, இன்னமும் சில பேர் வந்திருக்காங்க. விஜய் அவரால் எதுவும் பண்ண முடியுமா, பெருசாக பண்ண முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி இருக்குது. அதை உடைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து அருண்ராஜ் சார் மாதிரியான ஒரு படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தவரெலாம் பேசுகிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதனால் எதுவுமே வந்து நம்ம வீக்காக நினைக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் டிவிக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது போகிற சைன் எல்லாம் பார்த்தா. ஸோ அதனால் டிவிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெறுவாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்டு
இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு